மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். உங்களுக்கு மிதுன ராசிக்கு கர்ம சனின்னு சொல்லுவாங்க. இந்த 2025 நிறைய மிதுன ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய படிப்பு படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஆகணும், பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கணும், சாஃப்ட்வேர் லைனில் வேலை பார்க்கணும், எம்பிஏ படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், இப்படின்னு ஆசைகளோடு உள்ள குழந்தைகளுக்கு உங்கள் முன்னோரை நீங்கள் நினச்சி, உன் குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி படிச்சிங்கன்னா நீங்கள் உச்சநிலை. சாப்பிடும் போது சாப்பாடை கொஞ்சம் ஒதுக்கிட்டு தான் இறந்த தாத்தாவை நினச்சோ தான் முன்னோரை நினச்சோ ஒதுக்கிட்டு சாப்பிட்டா நீங்கள் யோகங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் படிக்கிற குழந்தைங்க படிக்கிற மனநிலையில் படிக்கிற கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கணும். மனநிலை மாறினீங்கன்னா, காதல்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் காதலில் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த படிப்பும் படிக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, உங்களுடைய ட்ரீம் எல்லாம் இழந்துருவீங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நீங்கள் நடக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாத நேரமும் நடக்கும். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான தருணம் ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தாய் பேச்சை கேட்டு நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் யோகாதிபதிங்க. 100க்கு 100 இந்த வருஷம் நீங்கள் என்ன படிப்பு படிக்கணுமோ, என்ன ஆசை வேணும் கேட்கீங்களோ அது நிறைவேறும். ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் பேச்சு இருக்காரு. மிதுன ராசியில் குரு பகவான் பேச்சு இருக்கனால இந்த வருஷம் மிதுன ராசி குழந்தைங்க உச்சநிலை. காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வீடு வாங்கக்கூடிய நேரம், காரு வண்டி பங்களாங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எப்படா குருதசை வரும் குருதசை வரும், குரு பகவான் பார்வை வரும் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை எல்லா ராசிக்கும் உண்டு. உங்களுக்கு இப்போ யோகம் நேரங்கள் நல்ல நேரமாக வருது. அதனால் தன்னுடைய சொந்த பந்தத்தோட அரவணைச்சு தான் குலதெய்வம் முன்னோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா கர்ம சனி ஒன்றும் பண்ணாது. இல்லைன்னா இறந்த ஆத்மாவுடைய சாப பாவம் உங்களுக்கு இருக்கும். உடல் நோய் வரும், மன கஷ்டம் வரும், படுத்தவனுக்கு பாயே பகை, இப்படி படுத்தே கிடக்கக்கூடிய நேரம் வரும். பித்து பிடிச்சி அலையக்கூடிய பிரேத தோஷம் உங்களுக்கு வரும். நீங்கள் பொதுவாகவே இறந்த வீட்டில் போய் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இறந்த வீட்டில் நீங்கள் சாப்பிட்டாலும் உடனே கையை காலை கழுவிட்டு ஒரு மஞ்சள் தண்ணியை நாக்கில் வச்சுட்டு குளிச்சுட்டு படுங்க. குளிக்காமல் படுக்காதீங்க. கர்ம சனி சொன்னாவே கர்ம பலனை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். பல இறந்த ஆத்மாக்கள் உங்களுடைய மேலே அஃபெக்ட் ஆகக்கூடிய நேரங்கள் இதுதான். பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். காடு மலை அங்கே எங்கேன்னு கிட்ட அலையக்கூடாது. கூட்டமாக எங்கேயும் வெளியூர் வெளி தேசத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு நல்லது. சரியா? இருந்திருந்தாலும் ஃபேஸ்புக்கு முகநூலில் உங்கள் ஃபேஸு பிரதிபலிக்கணும்னு சொல்லி தேவையில்லாத ஆண் நண்பர்களோட பழகுனீங்கன்னா நீங்கள் கோழி முட்டை, உங்கள் வாழ்க்கையே ஜீரோ, ஏமாந்துருவீங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு ஆணுக்கிட்ட ஏமாறுவீங்க. வயது முதிர்ந்த ஒரு ஆணுக்கிட்ட நீங்கள் ஏமாறுவீங்க. பெண்கள் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு முகநூலில் வராதிங்க. இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஏமாறாதீங்க. ஆன்லைனில் இருக்கவங்க யார்ட்டையும் ஏமாறாதீங்க. தான் படிப்பு, தான் வேலை, தான் தாயி தகப்பன் அண்ணன் தம்பியோட அரவணைச்சு வாழ்ந்தீங்கன்னா இந்த 2025 கர்ம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பட்டாவே நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ருத்ராட்சம் போட்டு போக வேண்டிய கோயில்களுக்கெல்லாம் போய் ருத்ராட்சரை கழுத்துலையும் கட்டலாம், கையிலையும் கட்டலாம், பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம், உங்கள் பையிலையும் வச்சுக்கலாம். இப்படி ருத்ராட்சத்தோடைய தன்மை உடம்போட உடம்பாக ஒட்டி இருந்தால் உங்கள் கர்ம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது.
டைம் இருக்கிறவங்க நல்ல ஜோதிடரை பார்த்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த 2025 எனக்கு என்னென்ன விஷயம்லாம் நடக்கும், என்னென்ன சுபகாரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கணிச்சுக்குங்க. பொலிச்சலூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போங்க. திருநள்ளாறில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு டைம் கிடைச்சா போங்க. இப்படி சனி பகவான் சன்னதிக்கு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும். குறையில்லாமல் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன ராசி அன்பர்கள் ஆண் பெண்கள் இருவரும் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. மீதி எதுலேயும் கவனக்குறை வைக்காதீங்க. ரொம்ப பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடச்சி, ஐஸ்வர்யம் கிடச்சி, முக கடாட்சியம் கிடச்சி, உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சனி பகவான் ஒரு நீதிமான். நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர். சூரியனே தப்பு பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி பகவான் இந்த முறை பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக வர்றாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீதியா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு சில ராசிகளுக்கு உண்டு. அரசியலில் உச்ச நிலைமையாக வரதுக்கு உண்டான ஒரு தன்மையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மேன்மை தரப்போகிறாரு. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸுங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய தன்மைகள் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முறை யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டினா உனக்கு உடனே தண்டனை. அரசன் அன்று கொல்லும் தெய்வம் இன்று கொல்லும் சொல்ல மாதிரி இன்றே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மனசாட்சிக்கு உகாதமாக நடக்காதீங்க. மனசாட்சி மீறி தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆளாகப்பட்ட அரசனே தப்பு பண்ணாலும் ஆண்டியாக போகக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். ஆண்டியும் அரசனாகக்கூடிய ஒரு வருஷமும் இந்த வருஷம்தான். ஏன்னா 3 பெயர்ச்சிகள் பலமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அப்போ சனி பகவான்கிட்டவே பயம், ஐயோ நம்மளுக்கு நோயை கொடுத்துருவாரு, பயத்தை கொடுத்துருவாரு, கடனாளி ஆக்கிடுவார். ஆமாம், சனி பகவான் சொன்னாவே நோய் தான். சனி பகவான் சொன்னாவே கடனாளி தான். கடனால எதிரியும் சத்ருவும் நோயும் இன்னலும் துன்பமும் வாதமும் விவாதமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நோய்க்கு அதிபதி சனி பகவான் தான். ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஃபெயிலியர், அந்த பிரேக்கு சனி பகவான். ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா பிரேக் நிற்கலைன்னா எங்கேயாவது மோதிடும். அந்த மாதிரி தான் யார் எவருன்னு தெரியாமல் வீணான செலவு பண்ணி அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவியை அபகரிச்சா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். நல்லா படிக்கலாங்க, லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், கணினி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். இதுக்கு காரகத்தன்மையும் சனி பகவான் தான். முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். அண்ணாமலையார் கிரிவல பாதையில் ஆண்டியாக இருந்து யாசகம் வாங்க வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் சனி பகவானை முறையாக வழிபட்டுக்குங்க, பயப்படாதீங்க. தவறு செஞ்சவன் தான் தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டாம். ராசியில் பொதுவாக ஒரு சில ராசிக்கு சனி பகவான் கெடுபலனே கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ராசிகளை உங்களுக்கு லாப பலனே கொடுக்க போகுது, ஒரு மன்னிப்பு தரப்போகுது. அதனால் பாவ மன்னிப்புங்க கேட்கக்கூடிய தன்மைக்கு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யோகமே தரப்போகுது. ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, அர்த்த நாரி சொல்லக்கூடிய திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் யோகம்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவான் உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு. சாதாரண வேலை பார்க்குறவனும் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் பொதுவாக நன்மையவே செய்ய போகிறாரு. நீ என்ன தொழில் இருக்கியோ, என்ன ஜீவனாம்சம் பண்ணுறியோ, அந்த ஜீவனாக்கம் காரகனாகவும் இருப்பார், தொழில் காரகனாகவும் இருப்பார். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாத ஒரு ஜாதகம் இருக்கும். அப்பாவுக்கு பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். அதனால் சனி பகவானை அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்சில்லூர் சனீஸ்வரன் பகவானுக்கு தனி சன்னதி, அங்கே சாமியை வழிபடுங்க. ஏதாவது எள்ளு உருண்டை வாங்கி கொடுங்க, இல்லை கமரக்கட்டு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து சாமியை வழிபடுங்க. வழிபட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம். சனி பகவான் நல்லதே செய்வார். சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று சொல்கிறேன். இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு இந்த வருடம் தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகி நீதி நேர்மைக்கு ஆள்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பல சுபகாரியங்களையே கொடுத்து வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கு பொலிச்சலூர் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.